கட்சியில எவ்வளவு ரவுடி பசங்க கொலகார பசங்க இருக்காங்கன்னு கேளு சொல்றேன். இதையெல்லாம் விட்டு என்னென்னத்தையோ கேக்குறியே தம்பி. இன்னைக்கு இந்த மாதிரி ஆளுகளை வச்சுதான் அரசியலே நடத்த முடியுது. இதுல நீ எடுத்து புதுசா கழிக்க போற விளக்க என்ன? இந்த ஊருக்கு தலைவன் சொல்லிக்கிறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது? என்ன தகுதி இருக்கா? பாரியா பாரு, இதெல்லாம் என்ன தெரியுமா? இந்த நாட்டுக்கு விடுதலை வாங்குறதுக்காக வெள்ளக்காரங்கிட்ட வாங்கின அடி, துப்பாக்கியால சுட்டா, ஊர்ஸ்காலால எட்டி உரைச்சா, அதெல்லாம் அப்ப வலிக்கலையா? நம்ம நாடு நம்ம கைக்கு வரணும், நம்ம நாடு சொர்க்க பூமியா மாறணும், நம்ம மக்களுடைய வாழ்க்கையில மறுமலர்ச்சி ஏற்படணும். அதனால இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கிய தீரணுங்கிற வெறி இன்னைக்கு நம்ம இந்தியாவை அரசியல்வாதிகள் வச்சிருக்கிற நிலைமையை பார்க்கும்போது ஏண்டா சுதந்திரம் வாங்கி கொடுத்தோம்னு நினைச்சு வேதனையா இருக்கு. அன்னைக்கு வெள்ளக்கார அடிச்சானே, அப்ப அது வலிக்கலையா? இப்ப வலிக்குது. இந்த இடத்துல ஒரு எலும்பையே காணும். இதை விட என்ன தகுதி வேணும்? ஆமா, இந்த நாட்டுக்கே தலைவன் சொல்லிக்கிறீங்களே, இதுல ஏதாவது ஒரு தகுதி உங்களுக்கு இருக்கா? அதெல்லாம் இருந்தா நான் தலைவனா இருப்பேனப்பா. சுதந்திரம் வாங்கினப்ப அரிசி விலை 6 வித்துச்சு. அரசியல் கட்சிக்காரங்க ஆட்சிக்கு வந்தாங்க, கிலோ 3 ரூபாய் கொண்டு வந்தாங்க. திரும்ப வேற ஒரு கட்சிக்காரங்க ஆட்சிக்கு வந்தாங்க, கிலோ 5 ரூபாய் கொண்டு வந்தாங்க. அப்புறம் இன்னொரு கட்சி ஆட்சிக்கு வந்தாங்க, கிலோ 12 ரூபாய்க்கு கொண்டு வந்துட்டாங்க. மாட்டு லோன் வாங்க போனா 2000 ரூபாய்க்கு 500 ரூபாய் கமிஷன், ஒரு லோன் வாங்க போனா 1000 ரூபாய்க்கு 250 ரூபாய் கமிஷன், ஏழைங்க வீடு கட்டுறதுக்கு லோன் கேட்க போனா 10,000 ரூபாய்க்கு 1000 ரூபாய் கமிஷன். இப்படி கமிஷன் பண்ணி நடத்துறீங்களே தவிர எங்கேயே ஆட்சி நடத்துறீங்க? காலத்துக்கு ஏத்த மாதிரி சட்டத்தை மாத்துங்கய்யா. லஞ்சம் வாங்கினா கைய வெட்டுங்க, ஊழல் பண்ணா காலை வெட்டுங்க, பொது பணத்தை கொள்ளையடிச்சான்னா ஈவி இறக்கம் இல்லாம தூக்குல போடுங்க. முடியுமா உங்களால? நான் இன்னும் கேட்பேல. அப்படி சட்டம் போட்டா முதல்ல என்னத்தான தூக்குல போடுவானுவா?